நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம் உண்மையா. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. கருணாஸ் நைஸ் மூவி ப்ரோ, சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது நல்லா சூப்பரா இருக்கு. நைஸ். செகண்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு படம். சொல்லிட்டு வந்தேன், நல்லா இருக்கு படம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை அது இதை விட நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு அது எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை அப்படி இல்லை எதுவும் அதெல்லாம் மறந்து என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் காமெடி அப்படி எடுத்துகிட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து காமெடி ப்ளஸ் கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து இட் வாஸ் ரியலி குட். கண்டினியூஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த லைக் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் கொஞ்சம் கேட்சப் பண்ணுற மாதிரி சீன்ஸும் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. 1 and 2 ஒன்னே பரவாயில்ல, 2 ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. ஆமாம், ஸோ ஐட் சைட் 2. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட காமெடி வந்து ஐ திங்க் செகண்ட் பார்ட்டில் இன்னும் பெட்டராக இருந்தது. ஏன்னா நிறையா ஸ்பெஷல் அப்பியரன்ஸாகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது வந்து நீங்கள் படம் பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. வைபாக இருந்துச்சு. ஆமாம், ஸோ அதுவும் வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் வரைச்ச ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு வந்து கருணாஸ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் சூப்பர் படம், எல்லாரும் போய் பாருங்க தேட்டரில். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க, எக்ஸலண்டாக இருக்கு. படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா விட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. பார்த்துருக்கேன், ரெண்டுமே நல்லா இருக்கு. 2 இன்னும் எக்ஸலண்டாக இருக்கு. நல்லா இருக்குங்க. பர்டிகுலராக இல்லை, காமெடி ஃபேமிலி மூவின்றதுனால படம் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. மோஸ்ட் ப்ராபபிளி. பட் விஷ்ணு விஷாலும் அவரோட பாட்டை நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாட்டெலாம் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்து படம் ரொம்ப நல்லா, எல்லார் ஆக்டிங்குமே எனக்கு பிடிச்சிருந்தா. ஐஸ்வர்யா லட்சுமி நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுது. பாட்டில் நல்லா இருந்தது. காமெடி படம் ஃபுல்லாகவே காமெடி தாங்க, எல்லாருமே சிரிக்கிற மாதிரி. எல்லா சீனுமே நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில், ஸோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. என்கேஜிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒர்க் ஆச்சு. இல்லை சீரியஸாகவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு விஷ்ணு விஷால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக போச்சு. ஒரு 2.5 மணி நேரம் வந்து உட்காந்ததே தெரியல. நானும் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னா அதுக்கெல்லாம் எதுவுமே குறைச்சலே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததோ அதை விட செகண்ட் பார்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. காமெடி, ஆக்ஷனு, பாட்டு, அவ்வளோதான். 2.5 மணி நேரம் ஜாலியாக வந்தோமா, ஃபேமிலியோடு வந்தோமா, என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட வந்திருக்கேன், எல்லோரும் வந்திருக்கோம். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான், வேறு ஒன்று. கண்டிப்பாக பிடிக்கும். பசங்களுக்கு பிடிக்குமாங்கிறத விட கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு பிடிக்கும், கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸு, அந்த ஆக்ஷன்லாம் இருக்குது. ஜென்ரலாக லேடிஸ் அவங்க ஜென்ரலாக இப்போ இன்னைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டிவியில் நிறைய நம்ம பார்க்குறோம், மெசேஜ் பார்க்குறோம். இந்த லேடிஸ்க்கு அகேன்ஸ்டான கிரைம் ரேட்ஸ் எல்லாமே நிறைய போயிட்டுருக்குங்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு மெசேஜ் இந்த படத்துலேருந்து என்னென்னா, வெறுமன படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் இல்லாமல், அகாடமிக் மட்டும் இல்லாமல், ஏதாவது தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸில் அப்போ தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஃபேமிலியாக ஒரு பேரண்ட்டாக அதை டீச் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப அருமையாக இருக்குண்ணா படம். என்ன சொல்லுங்க படத்துலையா? ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தில் 3வது மனுஷன் தலையிடக்கூடாது, இதுதான் சொல்லியிருக்காங்க. சரியாக சொல்லியிருக்காங்க. படமே காமெடி தாங்க, கருத்துள்ள
படம். காமெடியில் கருத்து சொல்லியிருக்காரு இயக்குனருக்கு மிகப்பெரிய சலி. எல்லாம் என்னங்க அங்கே பூரா அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு தாங்க இருந்த ஆனந்த கண்ணீரில் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. அதையும் தாண்டி புனிதமானது. குடும்பமே ஜெயிச்சிருச்சு, நானும் ஜெயிச்சிட்டேன். என்னங்க கேள்வி இது? ஃபேமிலி படமுங்க இது. சர்டிஃபிகேட்டே யூதாங்க கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் படம் நல்லா இருந்துச்சு. இல்லை அதாவது பெண்கள் வந்து இதுவாக இருக்கணும், மோட்டிவேட்டாக இருக்கணும், அதாவது எல்லாமே அந்த தற்காப்பு கலையை கற்றுக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இடையில சீன்ஸ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் அந்த இது சீன்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த படம் பார்க்கலாம் கூட புரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். இருக்கு, அது ஈக்குவல் இது இருக்கு. ரெண்டு இல்லை ஹீரோயின் அவங்க தானே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோயின் தானே. டீச்சர் வந்து ஹீரோயின் கிடையாது, அது சும்மா அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜென்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் இதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது படம். இல்லை எல்லாமே நல்லா, படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படம். வந்து கேப்பே விடாமல் நான் ஸ்டாப்பாக என்டர்டைன்மெண்ட் ஆகுது. கருணாஸ் காமெடி ஆமாம் இடையில வருது. ஆனால் இந்த படத்தை காமெடி நம்ம பார்க்க, கமர்ஷியலாக வந்து படம் வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் இருக்குது. படம் வந்து கமர்ஷியலாக நல்லா இருக்குது, பக்காவான படம். இல்லை லாஜிக் இல்லை, அவ்வளோ லாஜிக்கு மீறலாம் இல்லை, மேலே லாஜிக்காக தான் இருக்குது படம். நல்லா தான் இருக்குது. அதான் ரெண்டு பேரும் கடைசியில் இது பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. கடைசியில் ஈக்குவலாக முடிச்சிடுறாங்க படத்தை. யாருமே ஈக்குவலாக முடிச்சிடறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். யூ சர்டிஃபிகேட் படம் தான் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா பண்ணியிருந்தா ஒரு காமெடி கருணாஸ் நல்லா பண்ணி கருணாஸ் நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ஃபேமிலி படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. படம் போனதே தெரில, டைம் போனதே தெரில, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதுவும் அதோட நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் சூப்பராக இருக்காச்சு. இன்டர்வல் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ஹீரோயின் வர அது டீச்சர் தான் செகண்ட் ஹீரோயின் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸில் யார் இருந்துச்சு? கிளைமேக்ஸில் ட்ராவ் ஆயிடுச்சு. படத்துலேயே ஒரு நல்ல சீன், இந்த சீன் கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் நல்லா இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு படம் பிடிக்குமா? பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சப்ஜெக்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அதான் ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. பார்ட் ஒன்றும் பெட்டராக நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தை சொல்ல என்ன ஃபேமிலியாக தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமையாக இருக்கணும், சண்டை போடுவோம், அந்த சப்ஜெக்ட்டு அதான் நல்லா எடுத்துருக்காரு டைரக்டர், நல்லா எடுத்துருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. அவங்களும் கரெக்ட். காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, நல்லா எஃபெக்ட் இருக்குது, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கு. காமெடி சீனு, அந்த சைல்டுக்கு பாடுற பாட்டு, அந்த பாட்டும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன சார், படம் வந்து நல்லா சப்ஜெக்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட், இந்த மூணாவது இருக்கக்கூடாது, குழந்தைக்காக படம் சூப்பரான நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல காமெடியாக நல்லா சப்ஜெக்ட்டு, கதை சூப்பராக போயிட்டு நல்லா காமெடியாக ஜாலியாக ஃபேமிலி ஸ்டோரியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா சூப்பராக காமெடியாக இருக்குது. நல்லா ரேகு லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றதெல்லாம் காமெடியாக நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் வருது. மேஜராக வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி.